எங்க போயிட்ட? என் கையால செஞ்ச ஒரு கப் டீயும் அப்புறம் ரஸ்கோ இருக்கு, சாப்பிட்டு பாரு. ஆண்டி பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு ஆண்டி, டைம் ஆகுது. நான் அப்புறம் வரட்டுமா? 9 வருஷம் காத்திருந்து அந்த நாகமணி சக்தி கைக்கு வர்ற நேரத்துல எங்கிருந்து வந்தாலும் இந்த பொண்ணு வந்து நம்ம பழைய வீட்டிலே தங்கி இருக்கா. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அஜமா? அதாவது இந்த பொண்ணுக்கும் அந்த இச்சாதாரி நாகினிக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ? வன்ஷீர் பாபா அவங்க வீட்டை சுத்தி பாதுகாப்பு கவசம் போட்டிருக்காரு. நான் அதை உடைச்சிட்டு உள்ள போகணும். ஆனா நீ அந்த கவசத்தை எப்படி உடைக்க போற? எனக்கு வழி கிடைச்சிருச்சு பிரியா. இதோ நான் சீக்கிரமே ராஜா பார்க்க போறேன். யார் அது? லக்ஷ்மண், ராஜ், யார் அது? ஹலோ, உன்னை கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது டாக்கூர். நீ உன்னோட அந்த போலி சாமியாட்ட சொல்லி என்ன அடைச்சு வச்சல. ஆனா இப்போ நீ தப்பிக்க முடியாது. நீ செஞ்ச எல்லா பாவத்துக்கும் நான் தண்டனை தருவேன். நீ எனக்கு என்னென்ன பண்ணியோ அதே மாதிரி உனக்கு நான் பண்ணுவேன். ஓடு தாக்கூர், கத்து. உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. உனக்கு என்ன பத்தி தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னை எப்படி மறக்க முடியும் தாக்கூர்? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. பாவி, துரோகி, கொலைகாரா, என்னோட நாகார்ஜுன கொண்டவன் நீ. காப்பாத்துங்க. அந்த பொண்ணை பத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓ, அந்த பொண்ணை இன்னைக்குதான் பார்த்து அதுக்குள்ள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமா பாருங்களேன், ஆனா அவ வீட்டுக்கு கூட வரல. அடியே, என் அறிவு கட்ட மடச்சி. இவர் வாயில இருந்து பாராட்டு மழை தான் பொழியும். உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? தெரியாத யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதவங்களா? அவ மட்டும் இல்லனா கண் போயிருக்கும், குருடா இருப்பேன். இது உங்களுக்கு தெரியல? ஏன் இருக்காது? நாம தான் யாரு? ஒரு பெரிய வீட்டுல சின்ன வேலைக்காரி. சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு வேலைக்காரி பேச்செல்லாம் வருது? சரி கேட்டுக்கோ, இன்னைக்கு வர லேட் ஆகும். இனிமேல் தெரியாதவங்க கிட்ட நீ பேச வேண்டிய அவசியமே இல்ல. சரி ஓகேங்க, இனிமே உயிருக்கு ஆபத்து வந்தா காப்பாத்த வர்றவங்க கிட்ட சொல்லிடுறோம். ஏங்க அப்படியே நில்லுங்க, என் உயிரை காப்பாத்தாதீங்க, என்ன அப்படியே சாக விட்டுடுங்கன்னு. ஏன்னா என் புருஷனுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. நீங்க யாரா வேணா இருங்க, சரியா? அட, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா, ரொம்ப அமைதியா அழகா. இப்போ இப்படி பொண்ணுங்க எங்க கிடைக்கிறாங்க? வணக்கம்ப்பா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எப்படி பேசணுங்கிற நாகரிகமே இல்ல. ஒரு பக்கம் நம்ம அவ உயிரை காப்பாத்தினோம், நமக்கு தேங்க்ஸ் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கும் மேல நம்மள தள்ளிட்டா இந்த கருப்பு பூனைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அட என்னாச்சு? ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? எதுக்காக இவ்ளோ கோபம்?
அட என்னத்த சொல்லம்மா, அந்த பழைய பங்களால ஒரு பொண்ணு வந்து தங்கியிருக்காள, அவ பேர் என்ன? அந்த நந்தினி. நம்பர் 1 திமிர் பிடிச்சவ. வாய மூடு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை பத்தி எதுவும் பேசாத. என்ன வைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சா? அவ நம்பர் 1 திமிரு பிடிச்சவரோட சேர்த்து நம்பர் 1 மூணை கட்டவளும் கூட. பொய்யா சொல்ற. எனக்கு பைத்தியம் பிடிக்கல, உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தி அவங்கள வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டவளை பத்தி இப்படியா பேசுற? அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கா. அம்மா உயிரை காப்பாத்திருக்கா, வீட்லயும் விட்டுருக்கா. எனக்கு உங்களை தெரியாது, நான் உங்களை சந்திச்சதும் கிடையாது. Now just throw him away. உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தி அவங்கள வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டவளை பத்தி இப்படியா பேசுற? அடக்கடவுளே, என்ன புதுரா இருக்கு? நீங்க இதை தீர்த்து வை, எனக்கு குழப்பமா இருக்கு. நந்தினி, உனக்கு சரியா தெரியுமா பாதுகாப்பு கவசம் முடைக்கிற வழி கிடைச்சிருச்சுன்னு? ஆமா பிரியா, இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரியில அந்த ஊமத்தம் பூவோட பாலை குடிச்சிட்டேன்னா அப்ப என்னால அந்த பாதுகாப்பு கவசத்தை தாண்ட முடியும். அப்படியா? அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். ஆமா, நாம அந்த ஊமத்தம் பூவை எடுத்துக்கிட்டு சிவன் கோயிலுக்கு போகணும். அங்க போய் நிலா வர வரைக்கும் காத்திருக்கணும். நந்தினி, இன்னைக்கு நிலா வரும்னு எனக்கு தோணல. ஐ கான்ட் பிலீவ் இட். நீ அவ வீட்டுக்குள்ள புகுந்து அவ டைரி எடுத்துட்டு வந்துட்ட. நீ பெரிய ராக் ஸ்டார் தான் ப்ரோ. சின்ன எஜமான், உங்களுக்கு தெரியுமா அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்குள்ள நான் பட்டப்பாடு இருக்கேன், செம கஷ்டம். முதல்ல வாட்ச்மேன் கிட்ட பொய்ய சொன்னேன், பிறகு அவங்க ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டேன், அப்புறம் பாத்ரூம்ல. வாட்? டேய், நீ அவ பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல சின்ன எஜமா, பாத்ரூம் இல்ல, அது லிவிங் ரூம். உங்களுக்கு எல்லாம் தப்பாவே கேக்குது. சரி விடுங்க, இந்த டைரியை செக் பண்ணுங்க. அதுல நந்தினியை பத்தி எங்கன்னு எழுதி இருக்குன்னு, அவங்க பர்த்டே எப்போ, அவங்க ஹாபிஸ் என்ன, அவங்களுக்கு என்ன படம் பிடிக்கும், என்ன பாட்டு கேட்பாங்க, செக் பண்ணுங்க. அடச்சே, இந்த டைரி முழுசா காலியா இருக்குடா. ஆனா இரு, இங்க ஒரு தேதி எழுதி இருக்கு, வெரி ஸ்பெஷல் டேன்னு போட்டிருக்கு. ஆனா என்ன ஸ்பெஷலா இருக்கும்? ஆனா அது அவங்களோட பர்த்டேவா இருக்கும்ல. தேதியை பாருங்க. நாளைக்கு தாண்டா அந்த தேதி. சூப்பர் சின்ன எஜமா, நீங்க நாளைக்கு அந்த நாளை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா கொண்டாடிடுங்க. அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிட்டே இருங்க, பூ அனுப்பிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அது சும்மா பறக்கும். அப்படியா? டேய், அது அவ பர்த்டே தான், என்ன நிச்சயம்? அவங்க அம்மா இல்ல அப்பா பர்த்டேவா கூட இருக்கலாம்ல. இதை நான் யோசிக்கவே இல்லை. ஐ நோ, யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், மசில் இல்ல. சின்ன எஜமா, உங்களுக்காக நான் போய் சொல்லிட்டு அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவன் மாதிரி போனேன். நீங்க என்னடான்னா என்ன இப்படி சொல்றீங்க? வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. ராஜ், இது நந்தினி தானே? ஆமா சின்ன எஜமா, அவங்க கூட இருக்கிறது அந்த ஃப்ரெண்டு, நமக்கு அந்த கேக்டஸ் பிளான்ட் கொடுத்தவங்க, அவங்களே இருக்காங்க. ஆமா, ஆனா இவங்க இவ்வளவு ராத்திரியில காட்டுல என்ன பண்றாங்க? எனக்கு என்ன தோணுது, அவங்க கேக்டஸ் பிளான்ட்டை தேடி போறாங்கன்னு நினைக்கிறேன். டேய், விளையாட்டுக்கு ஒரு நேரம் காலம் இருக்குடா, எப்பவாச்சும் அறிவை யூஸ் பண்ணுடா. இப்போ என் கூட வா. வந்துட்டு தான் இருக்கேன். அடே, என் கூட காட்டுக்குள்ள வா. ஓ ஆஞ்சநேயா, காப்பாத்துப்பா. பிரியா, ஊமத்தம் பூ இங்க எங்கேயாவது இருக்கும், நல்லா தேடு. நந்தினி, உனக்கு ஊமத்தம் பூ இங்க கிடைக்கும்னு உறுதியா தெரியுமா?
ஆமா பிரியா, ஊமத்தம் பூ இங்க எங்கேயாவது தான் இருக்கும். நந்தினியை இப்படி காட்டுல சந்திப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இப்படி நினைச்சு கூட பார்க்கல. நாம 2 பேரும் இப்படி சிங்கம் சிறுத்தைக்கெல்லாம் நாம பலியாக சுத்துவோம்னு. என்னது, ஏதாச்சும் சொன்னியா? வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அதோ பாரு, ஊமத்தம் பூ. பாரு, கிடைச்சிருச்சு. ஹர் ஹர் மகாதேவா. நந்தினி, யாரோ நம்மள பின்தொடர்ற மாதிரி இருக்கு. பிரியா, யாருன்னு கண்டுபிடி. இது அந்த காட்டு பூனை எங்கேயும் வந்துட்டானா? நான் எங்க போனாலும் சொல்லையா என் பின்னாடியே வந்துடுறான். என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்னு எனக்கு புரியல. கூட அவன் ஃப்ரெண்டு வேற, அவனோட ஃப்ரெண்டு அவன் கூட என்ன பண்றான்? இப்போ என்ன பண்றது? அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிக்கலாம். முதல்ல இங்க இருந்து போலாம் பா. நீ சொல்றது சரிதான். வா பிரியா, சீக்கிரம் வா. இந்த பக்கம் தான் போனா, அவ திடீர்னு எங்க மறைஞ்சு போனா? நான் தான் சொன்னேன்ல, அவ பொண்ணு இல்ல, அவ ஒரு புரியாத புதிர். என்ன, ஏதாச்சும் சொன்னியா? இல்ல அங்க பார்க்கலாம். அது சரி சின்ன எஜமா, நீங்க இவ்வளவு பைத்தியாவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நீங்க பெரிய லவர் பாயா இருப்பீங்க. சின்ன எஜமா எங்க போனாரு? சின்ன எஜமா இவர் இருக்காரு. அடப்போச்சுடா, இன்னைக்கு குழம்புல உப்பு அதிகம், நேத்து கூட்டுல காரம் அதிகம். இதெல்லாம் உங்க அப்பா வீட்டுல இருந்து கிஃப்டா வருதா இல்ல சும்மா வருதா? சாரி சார், தெரியாம தப்பு நடந்துடுச்சு. அடுத்த தடவை கவனமா இருக்கிறேன். சுட சுட பரோட்டா கொண்டு வரட்டுமா? இப்ப சாப்பிட உட்கார்ந்தாச்சு, பரோட்டாவை கொண்டு வர மாட்டியா என்ன? கொண்டு வரேன். தம்பி, நீ அந்த பங்களாவில் இருக்கிற பொண்ணை பத்தி என்ன கண்டுபிடிச்ச? எப்படி அக்கா, நான் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லக்ஷ்மண் பைய அந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து மாமா கிட்ட கொடுத்துட்டான். அப்படின்னா நீ எதையும் கண்டுபிடிக்கல, அப்படித்தானே? அடையே கோவப்படுறீங்க அக்கா, நான் அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் விஷயம் கண்டுபிடிச்சேன். ஏதோ பெரிய கோடீஸ்வர பிசினஸ்மேன் பொண்ணா, லண்டன்ல இருந்து வந்திருக்காளா, லண்டன்ல இருந்து. ஏதோ தப்பா இருக்கு தம்பி. எனக்கு அந்த பொண்ணோட கதையெல்லாம் ஏதோ பெரிய புயல் வரப்போற அறிகுறி மாதிரி தோணுது. ஏன்? என்னக்கா கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? தயிர் சாப்பிடுங்க, தயிர் மூளை குளிரும். பயமுடு. நான் சரியாதான் யோசிக்கிறேன். இப்போ நீ யோசி. லண்டன்ல இருந்து வந்திருக்கா, இப்படி ஒரு சின்ன கிராமத்துல காடு மாதிரி இருக்கிற இடத்துல அவைய பங்களா வாங்கணும். அக்கா என்ன சொல்றீங்க? அவங்கெல்லாம் பெரிய இடத்தாளுங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஆஸ்துமா வியாதி இருந்து வைத்தியம் பார்க்க இங்க வந்திருக்கலாம்ல. அப்படின்னா ஆனந்தி அவ போட்டோவை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கு தம்பி. என்ன தப்புன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். இல்ல, நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன்ல, நானே வருவேன். இது என் சத்தியம். என் ரூமுக்கு டீ அனுப்பிவிடு.
கத்துறீங்க? என்ன சாப்பாடு வேண்டிக்கிட்டுக்கு? எழுந்துரு, போய் வேலையை பாரு. எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. பிரியா, அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போக கூடாது. என்னாச்சு? ஓ பிரியா, உன்னோட கால்ல இருந்து ரத்தம் வருது. பிரியா நீ ஒரு வேலை பண்ணு, நீ அவங்கள எப்படியாவது திசை திருப்பு. நான் சிவன் கோயிலுக்கு போய் பூஜையை முடிக்கிறேன், சரியா? நீ கவலைப்படாத நந்தினி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஆமா, நீ என்ன தேடிட்டு இருந்தியா? யா ஒருத்தன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தானே, அவன் உன் ஃப்ரெண்டா என்ன? ஐ நோ அவன் கொஞ்சம் அப்படிதான், you know. ஐ நோ. But you know what, I really wanted to meet you. Really? Yeah. நிலா இன்னும் வரல. ஹர் ஹர் மகாதேவ், ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய். நிலா வந்துடுச்சு. ஊமத்தம் பூவோட பாலை குடிக்கிற நேரம் வந்தாச்சு. ஓம் நம சிவாய். ओम नमः शिवाय. 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 அதுவும் கூட சரிதான். இந்த பொண்ணு இருக்காளே, ரொம்ப நல்ல பொண்ணு. இல்லைன்னா இவ்வளவு ராத்திரியில காட்டுல, அதுவும் சிவ பூஜை. அட எந்த பொண்ணுப்பா இப்படி பண்ணுவா? ஆமா, எங்க அம்மா சொன்னது சரிதான். ஆனா நானு பகல்லையே இவங்க வீட்டுல, அதுவும் இவங்க பாத்ரூம்ல. ஐயோ, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. அப்புறம் காஞ்சனையா, சாரி சொல்லிதான் நான் ஆகணும். சரி, இப்ப சாரி சொல்லிடுவோம்ப்பா. என்ன விட உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? காட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கேனா, நீ மேரத்தை ஃபாலோ பண்ற. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்திருந்தா சரியா இருந்திருக்கும். ஆனா பரவாயில்ல, இங்க நீ வந்து என் கையால அடி வாங்குவ, போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கையால வாங்குவ. நீ மனுஷனா இல்ல மிருகமா? சின்ன பையன் உயிரை எடுப்பியா? அப்படியே நினைச்சுக்க. ஏய், என்னடா பைத்தியம் முடிச்சிருச்சா? அடி உதயம் நம்ம பேச தெரியாதா?
நான் முன்னாடியே சொல்றேன், நான் ஆஞ்சநேயரோட பெரிய பக்தன். எனக்கு வன்முறை பிடிக்காது. இவ்வளவு அழகான முகத்தை கை வச்சீங்க, அந்த ஆஞ்சநேயரால கூட காப்பாற்ற முடியாது. இங்க என்ன நடக்குது? அப்புறம் நீ இங்கே வந்துட்டியா? என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நல்ல வேலையா இவ என் கண்ணுல பட்டான். இல்லனா இன்னைக்கு இவ உங்க பூஜையை கெடுத்துருப்பா. எதையாவது வளராத, புரிஞ்சுதா? பாருங்க நந்தினி, நான் உங்க பூஜையில எந்த இடையூறும் கொண்டு வரல. உண்மையா சொல்றேன், ஆஞ்சநேயர் மேல சத்தியமா. அது நான் காலையில நடந்ததுக்கு சாரி சொல்ல வந்தேன். இந்த நேரத்துல இந்த இடத்துல அட்லீஸ்ட் இந்த சிவன் கோயில்ல நிக்கிறீங்க, எங்கேயாவது போய் சொல்லாதீங்க. பாருங்க நந்தினி, நான் கோயிலையும் போய் சொல்ல மாட்டேன், வேற எங்கேயும். நான் உங்களை வேற யாரோ பொண்ணுன்னு நினைச்சு அதான் சாரி சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனா என் பேச்சு மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போ நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்றேன். என்னோட இந்த அழகான முகம் இருக்குல்ல, இது இனிமே நீ பார்க்கவே மாட்டேன். ஓகே? ஜெய் ஆஞ்சநேயா. ஹீரா, நீ அவனை இவ்வளவு அடிச்சிருக்க தேவையில்லை. அவனை கவனம் திருப்புறது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. இல்லனா உன்னோட உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, எனக்கு புரியுது. ஆனா இந்த அடிதடி சண்டை எனக்கு என்ன தோணுச்சோ நான் செஞ்சேன். அது உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சரி. ஓகே, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? மகாதேவன் அருளால அவன் சொன்ன மாதிரியே அவன் முகத்தை என்கிட்ட காட்டாம இருந்தா சரி, அது உண்மையாகணும். காட்டு பூனை மாதிரி சுத்திக்கிட்டு. நந்தினி, பூஜை முடிஞ்சுதா? ஆமா ஹேரா, பூஜை முடிஞ்சது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு நான் என் ராஜை சந்திக்க போறேன், அதுவும் அவங்க வீட்டுல.